கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். நான் சொல்றதா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி யூஸ்ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். கெமிக்கல் டை யூஸ் பண்ணி நாட்டு மருந்து கடையில தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அமோனியா கலந்த நேச்சுரல் டை யூஸ் பண்ணி ஒரே ஒரு வெள்ளை முடிய 100 முடிய ஆக்குனவங்க நம்மள நிறைய பேர் இருக்கும். எந்த கெமிக்கலுமே இல்லாம நேச்சுரலா இந்த ஹேர் மாஸ்க் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாலே போதும் 1 மந்த். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஹெர்பல் மாஸ்க் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீடைலா நேச்சுரல் கலர் உங்களோட ஹேர் கலரோட மெர்ஜான ஒரு கலர் வந்து இது டை அடிச்ச மாதிரி ஒரு பிளாக் டை அடிச்ச ஃபீல் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. 100% நேச்சுரல். எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அமோனியா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. குழந்தைங்கலேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இப்போலாம் சின்ன குழந்தைங்களுக்கு அதாவது சின்ன ஏஜ்லேருந்தே வந்து நரமுடி வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. யாருமே கவலைப்படாமல் இதை நம்ம சேஃபாக ஹெல்த்தியாக யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு ஹேர் க்ரோத்துக்கும் ஹேரை சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கும் சூப்பராக ஹெல்ப் பண்ணுற ஹேர் மாஸ்க். என்னடா ஹெர்பல் ஹேர் கலரை ஹேர் மாஸ்க்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? 1 மந்த் ஒன்ஸ் யூஸ் பண்ணாலே போதுங்க. ஹேர் மாஸ்க் மாதிரி நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஷாம்பு வாஷ் மாதிரி பண்ணுறேன், நிமிஷத்தில் வந்து கலரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்லாம் சொல்லி மொத்தமாக பஞ்சு மிட்டாய் மாதிரி ஹேரை வந்து சேஞ்ச் பண்ணிடாதீங்க. கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணும்போது ஹேர் சொட்டை ஆகுறதுக்குமே நிறைய சான்சஸ். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க, முடி எப்படி இருக்கும், எவ்வளோ ஷைனிங்காக செம்மையாக இருக்கும். ஹேர் கலர் யூஸ் பண்ணி தான், டை யூஸ் பண்ணி தான் முடி வந்து இந்த மாதிரி சொட்டை ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலுமே சேஃபுங்கிறது ரொம்ப, யாராக இருந்தாலும் கெமிக்கல் அதோட வேலையை பார்க்க தான் செய்யும். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட இந்த ஒரு ஸ்பெஷல் ஹேர் மாஸ்கில் 2 பேக்கெட்ஸ் வந்து வரும். ஒன்று 100% நேச்சுரல் ஹென்னா, இன்னொரு பேக்கெட் நம்ம கமல் நேச்சுரல்ஸோட வெரி ஸ்பெஷல் ரிச்சான புரோட்டீன் ஆல்மண்ட் சார்கோல், புரோட்டீன் சார்கோல் பிளஸ் 100% நேச்சுரல் அவுரி. கமல் நேச்சுரல்ஸோட சீக்ரெட் இன்கிரீடியன்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் ஆன புரோட்டீன் பவுடர். சில பேருக்கு ஒரு டவுட் வரலாம், நான் வந்து ஹென்னா அவுரிப்படி யூஸ் பண்ணுவேங்க, ஆனால் எனக்கு வந்து அவுரிப்படி யூஸ் பண்ணும்போது ஹேர் ட்ரை அடிக்கும், பர்ஃபெக்ட் கலர் காம்பினேஷன் எனக்கு வந்தது கிடையாது, ஹேர் ஃபாலும் எனக்கு வந்து இருக்கு, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தின்னாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரலாம். பட் இதில் வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இருக்கக்கூடாது, ஒரு ஹேர் மாஸ்க் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே தான் இந்த ஒரு ஸ்பெஷல் பவுடர் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் உங்களுக்காகவே ரெடி பண்ணி. இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். தனித்தனியாக யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரே ஹேர் மாஸ்க் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். பட் நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது தான் ரிசல்ட் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப நாள் வரைக்கும் இது லாங் ஸ்டே இருக்கும் நம்ம. நான் எப்போவுமே தனித்தனியாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் ஒன்றா சேர்த்து என்னைக்காவது ஒரு நாள் அர்ஜென்ட்டாக யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தனியாக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹென்னா பவுடர் தான். முதல் நாள் மறுநாள் அப்படி யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரே நாள் நீங்கள் பிரித்து ஒரு 2 hours வச்சுருந்துட்டு ஹேரை மட்டும் வாஷ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷ் தான், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் எப்படி யூஸ் பண்ணி காட்டுறேனோ அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து ஹென்னா பவுடர் எடுத்துக்கோங்க. ஹென்னா பவுடர் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு, உங்களோட முடிக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. வாட்டரில் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க போதும். டீ டிகாஷன் அது இதுன்னு நான் பெருசாக எதுவுமே சொல்ல போகிறதில்ல, வாட்டரில் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அம்மாவுக்கு தான் யூஸ் பண்ணி காட்ட போகிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, நெத்தியில் இருந்துச்சுன்னா அப்படியே அந்த டை அடிச்சா இல்லை சம்திங் ஏதாவது வந்து அந்த பிளாக் கலரில் அந்த ஸ்கின்னில் அப்படியே தெரியும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் அம்மாவுக்கு வந்து நெத்தியில் தான் அதிகமாக முடி இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். அம்மாவுக்கு வந்து பின்னாடி ஹேர்லலாம் அதிகமாக இல்லவே இல்லை, ஒயிட் ஹேரு. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் இருக்குது, அங்கே மட்டும் நான் யூஸ் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஹென்னா பவுடரை அம்மாவுக்கு தேவையான அளவு நான் வந்து கலந்துட்டேன். ஒரு ப்ரஷ் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக ப்ரஷ் வச்சு யூஸ் பண்ணுறது தான் ஈஸி, கையில் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ப்ரஷ்ஷாக இருக்கும்போது உள்ளார வரைக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணணும். முத நாளே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கீங்கனாலும் ஓகே, எண்ணெய் தடவாத ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது வந்து ரிசல்ட் வந்து இருக்கும், இல்லை ரிசல்ட் இருக்காது. ஸோ கண்டிப்பாக எண்ணெய் தடவாத ஹேரில் தான் அப்ளை பண்ணணும். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நான் வந்து ஒரு நல்ல லேயராக போட்டுட்டேன். அடுத்து இன்னொரு லேயர் போடுறேன். நல்ல ஒரு திக்
திக்காக லேயர் வந்து போட்டுக்கோங்க. ப்ரஷ் இப்போ எனக்கு நிறைய பேருக்கு உள்ளாரெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அவங்கெல்லாம் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் பார்த்து நீங்கள் ஒரு சீப்பு வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கிறது பெஸ்ட்டு. கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுட்டு நீங்கள் கையிலே கூட போட்டுக்கலாம், ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அந்த ஹேர் பேக் போட்டோன்னே வந்து ஒரு கவர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க, வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கவரை மாட்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு 2 hours அதுக்கு ஆயிரதே தெரியாது. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட் லேயர் போட்டுட்டு அம்மாவுக்கு அடுத்த ஒரு லேயர் நல்லா திக்காக எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல நான் கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று டக்குன்னு அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அந்த முடியிலலாம் ஒட்டுதா, அந்த ஒயிட் ஹேர்லலாம் ஒட்டுதா ஒட்டலையா நம்மளுக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த ஹேர் இருக்க இடத்துலலாம் அப்ளை பண்ணிட்டோம்னா அடுத்து ஒரு 1 monthக்கு ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம ஹாப்பியாக இருக்கிறது, அது மாதிரி எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணாமல் சாட்டிஸ்ஃபைடாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல்லாக அம்மாவுக்கு எங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ எல்லா இடத்துலையும் நான் வந்து போட்டாச்சு. மேக்ஸிமம் 2 hours விட்டாலே நீங்கள் வந்து போதும். பேர் எனக்கு 2 hours டைம் இல்லைனிங்கன்னா 1 hour விடுங்க. எந்த அளவுக்கு விடுறீங்களோ அந்த அளவுக்கு லாங் ஸ்டே இருக்கும், அவ்வளோதான். ஸோ நான் அம்மாவுக்கு வந்து 2 hours விடுறேன். 2 hours விட்டதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஹேர் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு பேக் நம்ம போடுவோம் இல்லையா, அதனால் ஹேர் மட்டும் வாஷ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. அம்மா வந்து சிங்கில் நல்லா வந்து ஹேரை வந்து வாஷ் பண்ணி விட்டுட்டேன் 2 hours வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா. இதை ஃபஸ்ட்டு நாள் போட்டுட்டு அடுத்த நாள் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் பவுடரை போட்டாலும் உங்களோட விஷ் தான். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா ரெட் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி ரெட் கலரில் சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் அவரி ப்ளஸ் ப்ரோட்டீன் பவுடர் வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இந்த ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 hour டைம் விட்டுட்டேன். நார்மலாக ட்ரை ஆனதுக்கப்புறமா அவரி ப்ளஸ் ப்ரோட்டீன் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுவும் ஹென்னா எப்படி மிக்ஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி வாட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே பவுடர் வந்து மிக்ஸ் பண்ண உடனே அப்ளை பண்ணிடுங்க. உடனே அப்ளை பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் இருக்கும். இப்போ நான் வந்து கேமராவில் காமிக்கிற அந்த டைம் கூட கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா இதோட அந்த சாறு வந்து கிண்ணத்தில் இறங்கிடும். அதுக்காக இப்போ நல்ல திக் லேயராக நம்ம எப்படி ஹென்னா போட்டோமோ அதே மாதிரி நல்ல திக் லேயராக கான்சன்ட்ரேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. நான் எதுக்காக டூத் ப்ரஷில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க முடியல அப்படியே அந்த நார்மல் டை ப்ரஷ் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரஷ் வந்து இன்னுமே ஈஸியாக இருந்தது எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக சிங்கிளாக அப்ளை பண்ணும்போது இந்த ப்ரஷ் வந்து ஈஸியாக இருக்காது, முடியை பிடிச்சி இழுக்கும். அம்மாவுக்கு வந்து ஃப்ரண்ட்டுங்கிறனால நான் வந்து நல்ல கவரேஜ் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்துட்டு டை மாதிரி ஒரு ப்ரஷ் இருக்கும், டை அடிக்கிறதுக்குனே ஒரு ப்ரஷ் இருக்கும், நல்லா சிங்கிள் லேயராக ஒரு ப்ரஷ் இருக்கும், அது வாங்கி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் வந்து கையில் க்ளவுஸ் போட்டுட்டு கையிலே கூட நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். போட்டுட்டு மொதல் நாள் ஹென்னா போட்டுட்டு மறுநாள் இந்த ப்ரோட்டீன் பவுடர் போட்டால் ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே நாளில் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் இப்போ நான் யூஸ் பண்ணுற மாதிரியும் 2 hours வச்சுருந்துட்டு ஒரு 1/2 hour பிரேக் விட்டு திரும்பியும் ஒரு 2 hours வச்சுருந்துட்டு வாஷ் பண்ணலாம். ரெண்டையுமே ஒரே பேக்காக நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. பட் நீங்கள் அந்த மாதிரி அர்ஜென்ட் டைமில் நான் இங்கே ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதோட எப்படி நீங்கள் பண்ணணுங்கிறது அந்த பேக்கெட்டே நான் மென்ஷன் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் வந்து ஹென்னா பவுடர் எடுக்கிறீங்கன்னா 4 ஸ்பூன் வந்து ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும். 1:3 அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் வந்து உங்களோட ஹேர் பொறுத்து தான் அது வந்து டிசைட் ஆகிறதுக்காக முதல் நாள் நைட்டே ஹென்னா பவுடரை ஊற வச்சுட்டு மறுநாள் வந்து ஹேர் மாஸ்க்கை போடும்போது ப்ரோட்டீன் பவுடர் அப்ளை பண்ணி உடனே ஹேர் மாஸ்க் போட்டுட்டு 4 hours கழிச்சு வாஷ் பண்ணலாம். ரிசல்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. பாருங்களேன், ஒயிட் ஹேர் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல. ஒரு டை அடித்தா கூட அப்படியே தெரியும். பட் வந்து இந்த அளவுக்கு நேச்சுரலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட் ஹேர் இருந்ததுக்கான அடையாளமே தெரியல இல்லையா. ஹேர் கலரோட மெர்ஜான ஒரு கலர் தான் கொடுக்கும். உங்களோட ஹேர் கலரும் அந்த கலரும் ஒரே மாதிரி தான், தெரியவே தெரியாது. ரொம்ப நேச்சுரல், 100% சேஃப். இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஹேர் க்ரோத்தும் நல்லாவே இருக்கும். ஹேர் ட்ரை ஆகாது. ஹேர் கலருக்கு நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டேட்டஸில் செக் பண்ணிவிட்டு கூட பை பண்ணி என்ன பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். பாய்.